அன்புமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் சிறந்த ஒரு படைப்பாக உருவாக்கி அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே ஜும்மா தினத்திலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடுங்கி வாடும்படி எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான பாக்கியங்களை அல்லாஹ் வழங்கி வைத்திருக்கிறான். அந்த பாக்கியங்களை எல்லாம் பல நேரங்களிலே நாம் உணர்வதும் உண்டு, சில நேரங்களிலே உணராமலேயே வாழ்ந்து விட்டு செல்வதும் உண்டு. ஒரு சில பேருக்கு அதை உணர்ந்து செயல்படுத்துகிறார்கள், ஒரு சில பேர் இயல்பாக அதை செயல்படுத்துகிறார்கள், ஒரு சில பேர் செயல்படாமலேயே விட்டு சென்று விடுகிறார்கள். இந்த உலக வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இவர் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று நாம் ஒவ்வொருவரையும் ஒரு கற்பனையிலே பார்ப்போம். இவர் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று பார்ப்போம். கடைசி வரை அவர் அவ்வாறு மாறவே மாட்டார் என்ற அளவிற்கு சில பேருடைய குணங்கள் அமைந்து விடுகிறது. அப்படிப்பட்ட குணங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான். அதை வெளியே கொண்டு வருவதற்கு அவரால் இயலவில்லை. காரணம், அவருடைய வளர்ப்பு, சிறு வயதிலிருந்து அவர் வளர்ந்த வளர்ப்பு அவ்வாறு அவரை மாற்றிவிட்டது என்று சொல்லலாம். சிறு வயதிலே அவர் வளர்ந்த வளர்ப்பு, அல்லது கஷ்டமான சூழ்நிலை, அல்லது வேதனையான சூழ்நிலை என்று சிலரும், அல்லது சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப ஜாலியான டைப் என்று அந்த மகிழ்ச்சியை உச்சக்கட்டத்தில் கொண்டு சென்று வாழக்கூடிய சிலரும், இவ்வாறு இரு சாராரும் வாழ்ந்து வருகிறார்கள். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சிரிப்பு, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய அழுகை, அந்த சிரிப்பும் அழுகையும் எல்லாமே அது நார்மலாக தானே நடக்குது, ஒன்றும் பெருசாக ஒரு மேட்டர் இல்லையே, அது சாதாரணமான விஷயம் தானே, இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்க போகிறது என்று சிரிக்கக்கூடிய அந்த மக்களும் நினைக்கிறார்கள், அழக்கூடிய மக்களும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே, திருமறை குர்ஆனிலே வதல்லஹகுன் வலா தபுகுன் என்று அல்லாஹ் கேட்கிறான். சிரிக்கிறீர்களா அழமாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். சிரிக்கிறீர்களா அழமாட்டீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சிரிக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அதே நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலே அவர் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு கப்பலை தயார் செய்கிறார். அந்த நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் சிரித்து நையாண்டி செய்து கொண்டு கிண்டல் அடித்துக் கொள்ளக்கூடிய காஃபிர்கள், இந்த இடத்துல கப்பலை செய்யறான் பார் நூ என்று அவரை கேலியும் கிண்டலுமாக பரிகாசமாக